ஹை டியர்ஸ், இந்த வீடியோவில் சர்க்கிள் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதாவது சர்க்கிளில் நமக்கு பேஸ் ஒரு ஹேட் மேக் பண்ணுறதுக்கான பேஸ், இந்த பேஸ் தெரிஞ்சாலே நீங்கள் நிறைய ஹேட் மேக் பண்ணலாம். எல்லா ஹேட்டுக்குமே மேக்ஸிமம் பேஸ் இது தான். நம்ம மேஜிக் ரிங் போட போகிறோம். டபுள் க்ரோஷே, அதாவது 12 டபுள் க்ரோஷே, அதுக்கு மேலே 24 டபுள் க்ரோஷே போகிறோம். ஒவ்வொன்றுத்துலேயும் 2 டபுள் க்ரோஷே போட போகிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேலே 2 1 1, அதாவது ஒரு லூப்பில் 2 டபுள் க்ரோஷேவும், அதுக்கப்புறம் ஒரு லூப்பில் ஒரு டபுள் க்ரோஷே, அதுக்கப்புறம் லூப்பில் ஒரு டபுள் க்ரோஷே. ஸோ உங்களுக்கு லைன்ஸ் எல்லாமே நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ அது பெரிய வீடியோங்கிறதால என்னால் ரொம்ப ஸ்லோ பண்ண முடியல. இதுதான் மேஜிக் ரிங்குக்கு அப்புறம் நான் எத்தனை ரோஸ் போட்டிருக்கேன்னு பாருங்கள். ஸோ ஒரு லைன்லேயும் ஒரு லூப்பில் 2 டபுள் க்ரோஷே போட்டுட்டு 1 டபுள் க்ரோஷே ஒரு லைனில் போட்டேன். அதுக்கப்புறம் 2 டபுள் க்ரோஷே ஒரு லூப்பில் போட்டுட்டு 1 டபுள் க்ரோஷே 1 டபுள் க்ரோஷே, அதுதான் 1 1 2 1 1 2 1 1 1 2 1 1 4, அதாவது 4 1 5 1. சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு நான் நோட்லேயே எழுதி காமிச்சிருந்தேன் பாருங்கள். ஸோ இதை வச்சு தான் நம்ம பெரிய ஹேர்ட்டை நம்ம மேக் பண்ணலாம். இந்த சைஸ்க்கு நம்ம இன்னும் குட்டியாக இதிலே ஒரு 3 லைன் மட்டும் போட்டிங்கன்னா நியூ பார்ன் பேபிக்கு, இன்னும் ஒரு லைன் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 8 9 இயர்ஸ் பேபிக்கு, கேர்ள் பேபி பாய் இதுக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சைஸ் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் நமக்கு வரும். பாருங்கள், உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். 2 1 1 போட்டிருந்தேன். லாஸ்ட் லைனில் பாருங்கள், ஒரு லூப்பில் 2 டபுள் க்ரோஷே போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு டபுள் க்ரோஷே, ஒரு டபுள் க்ரோஷே, ஒரு டபுள் க்ரோஷே, அதுக்கப்புறம் 2 டபுள் க்ரோஷே. அதுக்கடுத்த லைனில் எப்படி போடலான்னா நான் எத்தனை லைன்ஸ் போட்டிருக்கேன் அப்படின்னு பாருங்கள், 6 போட்டிருக்கேன். இப்போது நான் மேஜிக் ரிங்கோட சேர்த்து தான் 7 ரோஸ் சொல்கிறேன். நான் 2 டபுள் க்ரோஷே 1 1 1 4 1 போட்டிருக்கேன். அதாவது 4 டபுள் க்ரோஷே 1 1 போட்டிருக்கேன். ஸோ 2ங்கிறது ஒரு லூப்பில் 2 டபுள் க்ரோஷே, 1ங்கிறது ஒரு லூப்பில் ஒரு டபுள் க்ரோஷே. ஃபைனல் லைனில் நான் என்ன போட்டிருக்கேன்னா, ஒரு லூப்பில் 2 டபுள் க்ரோஷேவும், ஒரு லூப்பில் ஒரு டபுள் க்ரோஷே, அடுத்த லூப்பில் ஒரு டபுள் க்ரோஷே, அதுக்கடுத்த லூப்பில் ஒரு டபுள் க்ரோஷேன்னு 4 1 1 1 போட்டிருக்கேன். நான் அதுவும் எழுதியே காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு. ஸோ 2ங்கிறது 2 டபுள் க்ரோஷே, 1ங்கிறது ஒரு லூப்பில் ஒரு டபுள் க்ரோஷே. டோட்டலாக நான் 7 ரோஸ் போட்டிருந்தேன் மேஜிக் ரிங்கோட சேர்த்து. மேஜிக் ரிங்கை நீங்கள் ஆட் பண்ணிக்கலன்னா உங்களுக்கு 6 ரோஸ் தான் கணக்கு வரும். ஜஸ்ட் மேஜிக் ரிங்குங்கிறது நம்ம த்ரெட்டை ஒரு சர்க்கிளாக மேக் பண்ணது தான். அதுக்கப்புறம் தான் நம்ம அதுக்குள்ளே 12 டபுள் க்ரோஷே மேக் பண்ணோம். ஸோ அந்த 12 டபுள் க்ரோஷேலேருந்து நீங்கள் கணக்கு பண்ணிங்கன்னா 6 ரோஸ் கணக்கு வரும். நான் மேஜிக் ரிங்கை ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.